ஓர் ஊரில் நற்பண்புகள் நிறைந்த ஒருவன் இருந்தான். அவன் வீட்டின் முன்புறம் சாலையை ஒட்டி மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மரம் ஆலமரத்தைப் போல மிக பெரிதாக வளர்ந்து வந்தது. ஆண்டுதோறும் அதில் ஏராளமான பழங்கள் பழுத்தன. அந்த வழியாக செல்லும் வழிப்போக்கர்கள் பலர் அதன் நிழலில் தங்கினார்கள். பழுக்கும் பருவத்தில் திருவிழாவைப் போல மக்கள் அதன் நிழலில் கூடினார்கள். பழங்களை பறித்து மகிழ்ச்சியாக உண்டார்கள். கூடைகளில் பழங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றார்கள். இதனால் அந்த மரத்தை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள். அந்த நாட்டு அரசன் அதை பற்றி கேள்விப்பட்டான். அமைச்சரிடம், அந்த மாமரத்தைப் போல ஒரு மரம் அரண்மனை தோட்டத்தில் இல்லை என்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டான். ஆமாம் அரசே, அது மட்டுமல்ல, குடிமகன் ஒருவனிடம் உள்ளது அரசரிடமே இல்லை என்றும் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்றார் அமைச்சர். தன் பெருமை குலைந்ததே என்று கோபம் கொண்டான் அரசன். வீரர்களை அழைத்த அவன், நாளை காலையில் நீங்கள் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அன்றிரவு படுக்கையில் படுத்த அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. கெட்ட கெட்ட கனவுகள் வந்தன. அமைதியின்றி புரண்டு புரண்டு படுத்தான். அவன் கனவில் தோன்றிய வணிகன் ஒருவன், அரசே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். நான் ஒரு வணிகனின் ஆவி. பல ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் வாழ்ந்து வந்தேன். பேராசை கொண்ட நான் பொருள்களில் கலப்படம் செய்தேன். குறைந்த அளவு எடையில் பொருள்களை விற்றேன். எத்தனை வழிகளில் ஏமாற்ற முடியுமோ அத்தனை வழிகளிலும் மக்களை ஏமாற்றினேன். நான் இறந்ததும் என் உயிரை நரகத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். என் மீது இரக்கம் கொண்ட கடவுள், உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீ திரும்பவும் உன் ஊருக்கு சென்று நீ செய்த பாவங்களுக்கு ஈடாக நன்மை செய் என்றார். நான் அந்த மாமரத்தில் தங்கியுள்ளேன். என்னால் பொருள்களை இழந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்னிடம் வந்து பழங்களை பெற்று செல்கிறார்கள். இப்படியே தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்னும் ஓராண்டில் என் பாவக்கணக்கு தீர்ந்துவிடும். நீங்கள் அந்த மரத்தை வெட்டி என் ஆவியை அலைய விட்டு விடாதீர்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்று கண்கலங்கச் சொல்லிவிட்டு மறைந்தான். கண் விழித்த அரசன் அந்த மரத்தை வெட்ட வேண்டாம் என்று வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அந்த மாமரத்தின் நிழலில் மக்கள் மகிழ்ச்சியுடன் இளைப்பாறினார்கள். அதன் பழங்களை உண்டுவிட்டு சென்றார்கள். வணிகனின் ஆவி சொன்னபடியே அந்த மரம் ஓராண்டில் பட்டுப்போய்விட்டது. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.